அன்பான பண்பான ஜீவர்களே, சென்ற 4ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து தாங்கள் எந்தெந்த காரணங்களுக்காக அவதாரம் செய்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பரதகுல தோன்றலே அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு குறையும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை தோற்றுவிக்கிறேன். நல்லவர்களை காப்பது, துஷ்டர்களை அழிப்பது, தர்மத்தை காப்பது மற்றும் மக்களின் மேலுள்ள பரிவு, இதில் ஏதோ ஒன்றுக்கு கூட அவதரிக்கிறேன் என்று கூறினார் என்று பார்த்தோம். இன்று 5ஆம் அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகம் பற்றி பார்க்கவிருக்கிறோம். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, கர்மங்களுடைய சந்நியாசத்தை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறீர்கள், பின்னர் கர்ம யோகத்தை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறீர்கள். உண்மையில் இவ்விரண்டில் எது மேன்மை தரக்கூடியது என்று கேட்கிறார். அதற்கு பகவான், கர்ம சந்நியாசம் என்பது எல்லா கர்மங்களையும் நான் என்ற எண்ணமின்றி பரமாத்மாவில் ஒன்றி லயித்து நின்று எங்கும் பிரம்மத்தை பார்ப்பதுதான் கர்ம சந்நியாசம் ஆர் ஞான யோகம். கர்மங்களை செய்யாமல் விடுவது அன்று. இவ்விரண்டிலும் கர்மயோகமே சாதனை முறையில் எளிது, சிறந்தது. சாங்கிய யோகத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது. இவற்றை திரும்ப திரும்ப பகவான் கூறுவது அர்ஜுனனை கர்மத்தில் பற்றற்று கர்மம் செய்யும்படி, அதாவது போர் செய்யும்படி தூண்டுகிறார். கர்மயோகம், ஞான யோகம் இரண்டுமே பரமாத்ம தத்துவ ஞானத்தை அளித்து பரமபதத்தை அளிக்கும் உபாயங்கள் தான். ஒரு யோகத்திலேயே நிலைத்திருந்தால் 2 யோகத்திற்கான பலனும் கிடைக்கும். கர்மயோகத்தின் பயன் சாங்கிய யோகம். சாங்கிய யோகத்தினால் பூரண நிலை பெற்றவன் கர்மயோகத்தின் பயனான சாங்கிய யோகத்தை முன்பே பெற்றுவிட்டான். கர்மயோகி கர்மயோகத்தின் பயனாக சாங்கிய யோகத்தை அறிந்து பரபிரம்மத்தை அடைகிறான். இரண்டிற்கும் பயன் ஒன்றே. ஞான யோகிகளால் அறியப்படும் பரமபதமே கர்மயோகியாலும் பெறப்படுகிறது. எனவே இரண்டின் பயனும் ஒன்றே. சாதகன் எல்லா கர்மங்களையும் கர்ம பலன்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதன் மூலம் கர்ம பலன்களில் இருந்து தனது தொடர்பை துண்டித்துக் கொள்கிறான். எங்கும் நிறைந்த பகவான் யாருடைய பாவச் செயலையும் ஏற்பதும் இல்லை, நற்செயல்களையும் ஏற்பதும் இல்லை. அப்படியானால் எல்லா வேள்விகளையும் தவங்களையும் நானே அனுபவிக்கிறேன் என்கிறாரே, அது எப்படி? தேவதையுடைய உருவத்தில் எல்லா வேள்விகளையும் ஏற்கிறேன் என்கிறார். நான் தொடர்பற்றவன். பிறப்பு படைப்பு எடுத்தாலும் நான் கர்த்தா அல்லன். அஞ்ஞானத்தினால் ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தா, கர்மம், கர்மபலன் ஆகியவற்றிற்கு தொடர்பை கற்பித்து மோகத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். பரமாத்மா தத்துவ ஞானம் பெறும்போது மோகம் அழிந்து உண்மை விளங்குகிறது. மனம், புத்தி பரமாத்மாவில் ஒன்றினால் பிறவா பெருநிலையான பரமபதத்தை அடைகிறார்கள். சாங்கிய யோக பயிற்சியில் ஈடுபட்டவன் ஆச்சாரியர்களிடம் இருந்தும் சாஸ்திரங்களில் இருந்தும் அகில உலகும் மாயத் தோற்றம், ஆனந்தமயமான பரமாத்மாவை சத்தியம் என நினைக்க வேண்டும். இதுதான் அதுவாக ஆகுதல் நிலை, அதாவது திரும்ப வருதல் இல்லா பதவி ஆகும். பிராமணன், சண்டாளன், பசு, யானை, நாய் எல்லாரையும் தத்துவ ஞானிகள் சம பாவனையுடன் நடத்துவர். எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகுவது எவருக்கும் சாத்தியமில்லை. ஆனால் அவர்கள் அவை பரமாத்மா என்ற எண்ணத்தில் ஒரே விதமாக அன்பு செலுத்துவார்கள். எவர்களுடைய மனம் சம பாவனையில் நிலைத்து நிற்கிறதோ அவர்கள் உலகை வென்று விடுவார்கள். உலக பார்வையில் உடலில் இருந்தாலும் அவர்களுக்கு உடலுடன் எவ்வித தொடர்பும் கிடையாது. உலகம் அனைத்தும் முக்குணங்களின் விளைவுதான். பரமாத்மாவும் ஞானியும் முக்குணங்களை கடந்தவர்கள். தமோ ரஜோ குணங்கள் குற்றங்களின் இருப்பிடம். அப்படியானால் சத்துவகுணமும் சிறந்ததுதான் என்றாலும் முக்குணங்களை கடப்பதே குற்றமற்றவனாக ஆவதற்கு வழி. போகங்களை அனுபவிக்கும் மனிதன் சிற்றின்பங்களை சுகமென்று கருதுவதால் பலம், வீரியம், ஆயுள், மனம், புத்தி, பிராணம், புலன்களின் திறமை இவற்றை அழித்து பெரிய துயரத்திற்கு ஆளாகிறான். பிறரிடம் இருக்கும் போகப் பொருளை பார்த்து பொறாமைப்படுகிறான். மனம் வெதும்புகிறான். இன்பமயமானது என்று அனுபவிக்கப்பட்ட புலனுகர் பொருட்கள் ஊழ்வினை காரணமாக கை நழுவி போனால் அந்த மனப்பதிவுகள் அவனை துயரத்தில் ஆழ்த்துகிறது. போகப் பொருட்கள் சுகத் தோற்றமே ஒழிய துக்கத்திற்கே காரணமாய் உள்ளது. புலன்களால் ஏற்படும் போகங்கள் கனவு போலவும் மின்னல் போலவும் அனித்தியமானவை, நொடிப்பொழுதில் அழிபவை, ஆரம்பமும் முடிவும் உள்ளவை.
மனித உடலை பெற்ற இந்த பிறவியில்தான் காம குரோதங்களை வெல்ல முடியும். காரணம், தேவர் முதலிய பிறவிகளில் உல்லாசமும் புலநிகழ்ச்சியும் அதிகம். விலங்கினங்கள் அறிவீனம் மிக்கது. மறுபடியும் மனித பிறவி வாய்ப்பது அரிது. எனவே கிடைத்தற்கரிய மானிட பிறவியில் பகவானை அறிந்துவிட்டால் நல்லது, இல்லையெனில் நமக்குத்தான் நஷ்டம் என்று கூறி இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.